இறைவன் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட, அவ்வளவு மகா அயோக்கியன் கூட, இறக்கும் தருவாயிலே தன்னை துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியில் இறந்து கிடந்தான் என்கிறது சரித்திரம். தாய், இப்படிப்பட்ட தந்தை 160 பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலில் 35,000 அடி உயரத்திலே பறந்தது. நான் ஒரு மாதத்திற்கு அப்படி போகும்போது 4 முறை போகும்போது அடிக்கடி விமான பயணம் செய்கின்றவன் என்ற காரணத்தினால் உங்கள் அப்பாலாம் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுங்க. திடீரென்று ஒரு வெடிச்சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம். காக்பிட்லேருந்து வெளியில் வந்து சொல்கிறார் பைலட்டு. என்ன சொன்னார் தெரியுமா? என்ஜின் நின்று போச்சுன்னார். 35,000 அடியில் இருக்கிற விமானம் 25,000 அடி வந்துருச்சு. கதை இல்லை, நிஜம். கத்தி மரண ஓலத்தில் இருந்தவங்களாம் மயான அமைதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் எவனா கத்த முடியுமா? 5,000 அடி உயரத்துக்கு வந்துச்சு. யார் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கங்க, கடலில் உள்ள போகிறோம், தப்பிச்சா தப்போம், இல்லைன்னா செத்துருவோங்கிறான். என்ஜின் ஆன் ஆனதுனால தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறார்கள், இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள் அப்படின்னு. என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் ஒருத்தன் நாட்டை சொன்னான், ஒருத்தன் வீட்டை சொன்னான், ஒருத்தன் கோடிக்கணக்கான பணத்தை சொன்னான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொன்னான், ஒருத்தன் மனைவியை சொன்னான். இவங்களெல்லாம் விட்டுட்டு சாக போகிறோமேன்னு. மாணவ செல்வங்களே, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று சொன்ன 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், வெட்டியாக ஊரை சுற்றினோம், என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம், சீக்கிரமே செத்து போயிட்டோம். வயசாகிடுச்சு, முடி நரைச்சி போச்சு, செத்து போயிட்டோம். இதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. ஏதேனும் சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கை. நத்தமக்கு வாய்த்தது ஈத்தோர் பிறவி மதித்திடும் என்பார் அப்பர் தேவாரத்தில். மனிதனாக கிடைக்கிற ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற தகுதி, உங்கள்கிட்ட இருக்கிற திறமை எவனிட்டையும் கிடையாது. நான் உலகம் பூரா பார்க்குறேன். இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும். வாய்ப்பிற்கு நன்றி.